ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதத்தோட 10ஆம் நாள் காலையிலே எழுந்தாச்சுங்க. எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி வரத்துக்குள்ள அம்மா தோசையும் முட்டையும் செஞ்சு வச்சுட்டாங்க சஹருக்கு. தோசையும் முட்டையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கொஞ்சோண்டு பால் இருந்துச்சுங்க. அதை எடுத்து டீயை போட்டு டீ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, யார் இது மாதிரி டீ கூட விளையாடிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் டீன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுப்போம் யார் யார் விளையாடிருக்கீங்க அப்படின்ட்டு. போட்ட டீயை குடிச்சிட்டு கடைசி நிமிடத்தில் தண்ணீரை குடித்து விட்டு பஜர் தொழுகை டைம் ஆயிடுச்சுங்க. சரி டோசு பண்ணிட்டு மசாலாவை போட்டு பஜர் தொழுகை தொழுது முடிச்சாச்சுங்க. யாரெல்லாம் இன்னைக்கான பரலாம் நோம்பு வைக்கிறேன்னு சொல்லி நியத்தை சொல்லி நோம்பு வச்சாச்சுங்க. குட்டி ஒர்க்கத்தை போட்டு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு வாங்கியாச்சுங்க. எந்திரிச்சு லோகர் டைம் ஆயிடுச்சுங்க. வசதி செஞ்சு முடிச்சுட்டு தொழுவையும் தொழுது முடிச்சாச்சுங்க. தொழுதுட்டு வெளியே போய் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. சரின்னு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி ஸ்விக்கில ரெயின் சர்ச் போடுவாங்க அப்படின்ட்டு ஸ்விக்கி டிஷர்ட்டையும் ரெயின் கோட்டையும் போட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியா மலையில சேஃபா போயிட்டு வந்தாச்சுங்க. மலையில வண்டி ஓட்டது கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நோம்பு கஞ்சிக்கு அம்மாட்ட பாத்திரத்தை வாங்கிட்டு அப்படியே மதியத்துக்கு வந்தாச்சுங்க. வேலைக்கு போனாலும் அசல் தொலை டைம் ஆயிடுச்சுங்க. ஆனால் ஒரு வழியா தொழுது முடிச்சாச்சுங்க. லேட்டா போனால நோம்பு கஞ்சி கடையை நினைச்சேன். ஒரு வழியா நோம்பு கஞ்சியும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு வண்டியில மாட்டிட்டு அம்மா வடை வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி வடையும் பஜ்ஜியும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரி இஃப்தார் டைம் ஆயிடுச்சுங்க. சரி யூஸ் பண்ணிட்டு அப்படியே போன் ஆன் பண்ணி பார்த்தா 6:27. சரின்ட்டு அல்லாட்ட துவா கேட்கறதுக்குள்ள அம்மா இஃப்தாருக்கு எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. போன் ஆன் பண்ணி பார்த்தா 6:30ங்க. சரின்ட்டு அந்த நோட்டிபிகேஷன் ஓத்திட்டு வந்து பார்த்தா 6:31 ஆயிடுச்சுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு நோம்புல வச்சு பிள்ளை இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி நீத்து சொல்லிட்டு நோம்பு திறந்தாச்சுங்க. பிஸ்மில்லான்னு பெருச்ச பழத்தை எடுத்து வாயில போட்டாச்சுங்க. நோம்பு திறந்து தண்ணி குடிக்கிறப்ப அந்த தண்ணி வயிறுல இறங்குறப்ப அது ஒரு தண்ணி ஃபீலுங்க. மகரிப் தொழுகை டைம் ஆயிடுச்சுட்டு மசாலா எடுத்து விரிச்சு போட்டு மகரிப் தொழுகையும் தொழுது முடிச்சாச்சுங்க. மலையில ஃபேண்டன் ஆயிடுச்சுட்டு கையில எடுத்து மாட்டியாச்சுங்க. லைட்டா சாப்பிட்டுட்டு இஷாக்கும் தராவியாக்கும் டைம் ஆயிடுச்சுங்க. தராவியா தொழுவு வீட்டுல தொழுவ கூடாதுன்ட்டு இஷா மட்டும் தொழுது முடிச்சாச்சுங்க. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தராவியா தொழுவுல அப்படின்ட்டு. நாளைக்கான வீடியோ பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.